சோ வாங்க கேமர்ஸ் 2025ல நான் மொபைல்ல ப்ளே பண்ண பெஸ்டான கேம்ஸ்லயே சம தரமான கேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க பண்றது, கேம் டெஸ்ட் பண்ணனும் அப்படினா எக்கச்சக்கமான கேம்ஸ் ஏத்தி விளையாட வேண்டியதா இருக்கு. அதுவே நாள் கணக்குல ஒரு பழக்கமா மாறி போயிடுச்சு. அவ்வளவு கேம்ஸ் லிஸ்ட்ல இருக்குங்க. அந்த மாதிரி 2025ல நான் ப்ளே பண்ண சம இன்ட்ரஸ்டிங்கான பெஸ்டான கேம்ஸ்ல ஒரு டாப் 10 பெஸ்ட் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டுருக்கேன். ஒரு கேமும் பயங்கரமா இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்களே இந்த வீடியோவை இன்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைக், சப்ஸ்கிரைப், ஹைப்னு 3 ஆப்ஷன் இருக்கும்ல, அது 3 தட்டி விட்டீங்கன்னா அடுத்த 3 நாளைக்கு முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும். சோ யோசிக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் ஸ்னைப்பர் ஃபியூரி ஷூட்டிங் கேம். இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு வெறும் 89 MB தான். இது இந்த மாதிரி ஒரு பக்காவான ஸ்னைப்பர் ஆக்ஷன் கேம். கேம்குள்ள நீங்க ஒரு ஹிட்மேனா இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இவனுங்களை போட்டு தள்ளு, இந்த மாதிரி தான் அவனோட கிளைண்ட். இவனுங்களை போட்டு தள்ளுறதுக்கே நிறைய பேர் வருவானுங்க. அவனுங்களெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்னைப்பரை வச்சு மொத்தமா முடிச்சணும் அப்படின்ற மாதிரி கேம்குள்ள நிறைய மிஷன்ஸ் எல்லாம் வரும். சோ அதெல்லாம் உங்க கையில இருக்க ஸ்னைப்பரை வச்சு சரியா குறி வச்சு சிறப்பா முடிக்கணும். சிம்பிளா கேம்குள்ள குறி வச்சா ஏற விழணும். இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கேம்குள்ள இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் ஒன்னும் பயங்கரமா இருக்கும். சிங்கிள் ஷாட்லயே சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டார்கெட்டை சரியா குறி வச்சு அடிக்கிறதுக்காகவே தரமான எக்கச்சக்கமான வெப்பன்ஸை கேம்குள்ள இறங்கி வச்சிருக்கானுங்க. அதை உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல ஆனீங்கன்னா பிளேயர் வர்சஸ் பிளேயரா கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான கேம் தான் இந்த ஒரு ஸ்னைப்பர் ஃபியூரி ஷூட்டிங் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ். இது கொஞ்சம் பழைய கேம் தான், இருந்தாலும் பங்கமான கேம். என்எஃப்எஸ் கேமை பத்தி நான் தான் சொல்லணும் இல்ல. என்எஃப்எஸ் சீரிஸ்லயே மொபைலுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ரேட்டட் பெஸ்டான என்எஃப்எஸ் கேம்னா அது கண்டிப்பா நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ் தான். கேம்குள்ள கார் இருக்கும், அதை வச்சு ரேஸ் பண்ணணும், வெறித்தனமா ரேஸ் பண்ணணும், ட்ரிஃப்ட் அடிக்கணும், வின் பண்ணணும். அதான் கேமோட கான்செப்ட். கேம்குள்ள உங்களுக்கு எந்த லிமிட்ஸும் இருக்காது. ஒரு லெவலா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். கேம்குள்ள தரமான கார்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. ஸ்ட்ரீட் ரேசிங்லாம் சொல்லவே வேணாங்க. கார் உமாரா பங்கம் பண்ணி செதற விட்டுருப்பானுங்க. அது கார்ஸ் பக்கம்லாம் வந்து வைங்களேன், புகாட்டி, லாம்போகினி, மெக்லாரன் டாப் பிராண்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள உங்களுக்கு இருக்குங்க. அப்படியே அந்த கார்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சிருப்பானுங்க. நிறைய ரேசிங் மோட்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. ஆனா அந்த கேம்ல இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ரேசிங் கேம்ஸ் ஒரு ரியலான ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அந்த கேம்குள்ள இருக்க கார்ஸ்க்காகவும் தான் ப்ளே பண்ணுவோம். ஆனா அந்த கேம்குள்ள இருக்க கார் மட்டும் இல்லங்க, எல்லா விஷயங்களுக்கும் காசா போட்டு தீட்டி வச்சிருப்பானுங்க. அடே என்னடா கேம்குள்ள இருக்க கார்ஸ்க்கெல்லாம் இவ்வளவு காசை போட்டு தீட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேம்குள்ள எல்லா விஷயங்களும் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஏடா எங்க கிட்ட காசு இருந்தா நாங்க இந்த பிளே ஸ்டேஷன் பிசி எல்லாம் வாங்கி பில் பண்ணி ஆட மாட்டோமாடா, நாங்களே கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல கையில வச்சிருக்க மொபைல் வச்சு கேம் ஆடுறோம், அதுக்குள்ள இருக்க விஷயங்களுக்கு இவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி இந்த என்எஃப்எஸ் கேம்குள்ள இருக்க எல்லா விஷயங்களும் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அதான் இந்த கேம்குள்ள இருக்கிற ஒரு மேஜரான பிரச்சனையே. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு தரமான கேம். இந்த கேம்குள்ள இருக்க கார்ஸ் எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த அவசியமும் இல்ல. வேற விதமா கூட உள்ள எடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ரேசிங் கேம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான். இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் ரியல் பாக்ஸிங் 2. கேமோட சைஸ் 1 GB வரும். ஒரு வெறித்தனமான பாக்ஸிங் கேம் தான் சொல்லணும். சும்மா சாதாரண பாக்ஸிங் கேம் தானே அப்படின்ற மாதிரி சப்பையான விஷயங்களை கேம்குள்ள வைக்காம நியூவான லெவல்ஸ்ல இருந்து ஆன்லைன் ஃபைட்டிங் கேம் மோட்ஸ், நிறைய சேலஞ்சஸ், நியூ ஃபைட்டர்ஸ்னு கேமே சும்மா செதற விட்டானுங்க. கேம்ல உங்களோட பிளேயரை ரெடி பண்ணி ரிங்குக்குள்ள இறங்கி சண்டை செய்யறதுலாம் வெறித்தனமா இருக்குங்க. அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுறலாம், தரமா இருக்கும். ஸ்டோரி மோட் கேம்குள்ள இருக்கு. சிங்கிள் அண்ட் மல்டி பிளேயரா கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். சும்மா உள்ள இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அடிச்சா அடி விழாது, ஆப்பனன்ட்டுக்கு இடி விழும். அதுவும் அந்த ஹூக்ஸ் அண்ட் அப்பர் கட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அடிச்சீங்கன்னா உங்க ஆப்பனன்ட் எல்லாம் ஏஞ்சி நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யூனிக்கான பாசஸும் இந்த கேம்குள்ள இருக்கானுங்க. இந்த கேம்ல நிறைய பாக்ஸிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பிளேயர்ஸோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் அப்படின்றது பயங்கர யூனிக்கா இருக்கும். எக்கச்சக்கமான பவர்ஃபுல் ஐட்டம்ஸ் கேம்குள்ள இருக்கு. சோ உங்களோட அந்த பாக்ஸர் உங்களால வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்கிரேட் பண்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் கேம்குள்ள இருக்கு. கிளவுஸ், நீங்க போற ஷார்ட்ஸ்னு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேம் உங்களால மல்டி பிளேயரா ப்ளே பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம் தான் கிரிட்டிக்கல் ஆப்ஸ் மல்டிபிளேயர் FPS. இந்த மாதிரி ஒரு 3D மல்டிபிளேயர் கேம். கேமோட சைஸ் உங்களுக்கு சரியா 1 GB வரும். எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அண்டர்ரேட்டட் கேம் தான். இந்த கேம்ல நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனா ப்ளே பண்ற மாதிரி நிறைய கேம் மோட்ஸ் கேம்குள்ள இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மோட் டிஃப்யூஸ். இதுல நீங்க 2 டீமா இருப்பீங்க. ஒரு டீம்ல இருந்தும் பாம் எல்லாம் செட் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் நீங்க டிஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். யார் இந்த மேட்ச்ல அதிகமான பாம் எல்லாம் டிஃப்யூஸ் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. டீம் டெத் மேட்ச் இந்த கேம்குள்ள இருக்கு. அதாவது 2 டீம் கடையில இறங்கி சண்டை செஞ்சுக்க முடியும். இன்னும் அந்த எலிமினேஷன் மோட் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்குங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது கூடவே குயிக் மேட்ச், ரேங்கட் மேட்சஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்கு. இதுவுமே இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் FPS ஷூட்டர் கேம் தாங்க. கேம்ல எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இருக்கு. கிரெனேட்ஸ்ல இருந்து இந்த பிஸ்டல்ஸ், சப்மஷின் கன்ஸ், அசால்ட் ரைஃபிள்ஸ்னு அவ்வளவு விஷயங்களை கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. காம்படிட்டிவ் மேட்சஸ் எல்லாம் பக்காவா அந்த கேம்குள்ள இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போற கேம் தான் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். கேமோட சைஸ் உங்களுக்கு 2 GB மேல வரும். இந்த கேம்குள்ள மார்வல் நம்ம பார்த்த எக்கச்சக்கமான டீம்ஸ் ஒண்ணா இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி, இன்ஹியூமன்ஸ்ல இருந்து டிஃபெண்டர்ஸ், எக்ஸ்மேன், ஸ்பைடர்மேன், உங்களுக்கு பிடிச்ச எக்கச்சக்கமான மார்வல் கேரக்டர்ஸ் இந்த ஒரு கேம்குள்ள இருக்காங்க. இந்த கேம்ல நம்ம ஷீல்டோட ஓன் டைரக்டரான மொரட்டு நிக் ஃபியூரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதை நம்ம இப்பயே தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்மேன் இது கூடவே இந்த மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாரு. சோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்த்து சண்டை செஞ்சு இந்த கேம்குள்ள நீங்க ஜெயிக்கணும். கான்செப்ட் என்னதான் இந்த கேம்குள்ள சிம்பிளா இருந்தாலும் கேமோட அப்டேட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த கேம்ல பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மார்வல் சைடுல இருந்து எதனா சீரிஸ் இல்ல மூவிஸ் வருதுன்னு வச்சுப்போமே, இப்போ ரீசெண்டா வந்த சீரிஸ்னா அது கண்டிப்பா மார்வல் ஜாம்பிஸ் தான். சோ அப்படிப்பட்ட மார்வல் ஜாம்பிஸ்ல இருக்கிற முக்கியமான ஜாம்பி கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள
வச்சு உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். அதாங்க மார்வல் சைடுல இருந்து எந்த மூவிஸ் அதோட அவுட்ஃபிட்ல இருந்து அந்த கேரக்டர் ஒட்டு மொத்தமா இந்த கேமுக்குள்ள மார்வல் இறக்கி வச்சிருவானுங்க. சோ அந்த ரீசனால தான் இந்த ஒரு கேம் நிறைய MCU ஃபேன்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையாவே ஒரு தாறுமாறான கேமுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டீம் அப் பண்ணி உங்களால இந்த கேமை ப்ளே பண்ணிக்க முடியும். பிளேயர் வர்சஸ் பிளேயர் அரேனா மோட் இந்த கேமுக்குள்ள இருக்கு. ஒரு தரமான மார்வல் கேமுங்க. இந்த மார்வல் கனிஸ்க்கெல்லாம் இந்த கேம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போற கேம் தான் RS பாக்ஸிங் சாம்பியன்ஸ். பாக்ஸிங் கேம்னாலே பங்கமா தான் இருக்கும். ஆனா இது இந்த மாதிரி ஒரு ரோபோட் பாக்ஸிங் கேமுங்க. சோ உங்கள எத்தனை பேர் இந்த ரியல் ஸ்டீல் மூவி பாத்திருக்கீங்கன்னு தெரியல. சோ அந்த மூவியவே கேமா கொடுத்தா அப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். உங்களோட ரோபோட்டை தரமா ரெடி பண்ணி அதை வச்சு பாக்ஸிங்க்கு போய் ஆபனன்ட் ரோபோட்டை அடிச்சு ஓட விடணும். ஆபனன்ட் ரோபோட்டை அடிச்சு செதற விடணும். அதான் அந்த கேமோட கான்செப்ட். நம்ம மூவில பார்த்த பயங்கரமான பாக்ஸிங் ரோபோட்ஸ், மிடாஸ், நாய்ஸி பாய், சூப்பர் ஸ்டார், அடம்பரை மாதிரியான எக்கச்சக்கமான பாக்ஸிங் ரோபோட்ஸை இந்த கேமுக்குள்ள இறக்கிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாவே தாறுமாறா இருக்குங்க. பேட்டில்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். வேற லெவல்ல இறங்கி சம்பவம் செஞ்சுக்க முடியும். இல்ல ப்ரோ எனக்கு அந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வேணாம், நானே கேமுக்குள்ள ஒண்ணு நியூவா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ரோபோட் பார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவானுங்க. அதை வச்சு வேற லெவல்ல ரோபோட் உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ரோபோட்டுக்கும் யூனிக்கான ஹீரோயிக் மூவ்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வச்சு ஃபினிஷர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். நிறைய டோர்னமெண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் கேமுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பார்க்க போற கேம் தான் மார்ட்டல் காம்பேட், a ஃபைட்டிங் கேம். ஒரு அண்டர்ரேட்டடான மார்ட்டல் காம்பேட் கேம். இந்த கேம்ல நம்ம மார்ட்டல் காம்பேட்ல பார்த்த தரமான ஃபைட்டர்ஸான ஸ்கார்பியன்ல இருந்து சப்-ஜீரோ, ரேடான், கிட்டானா மாதிரி எக்கச்சக்கமான ஃபைட்டர்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த ஃபைட்டர் சரியா வருமோ அந்த ஃபைட்டரை வச்சு சண்டை செஞ்சு சம்பவம் பண்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். மார்ட்டல் காம்பேட் கேமை பத்திலாம் நான் தான் சொல்லணும் இல்ல. அந்த கேம்ஸ் எல்லாம் இதுக்கு ஃபேமஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கேமுக்குள்ள இருக்க காம்பேக்டா இருக்கட்டும், அந்த ப்ரூட்டாலிட்டி, ஃபேட்டாலிட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சும்மா குத்தி குடல உருவுறது, ஆளே ரெண்டா பழகிறது மாதிரியான அந்த மாதிரியான ஃபினிஷர் மூவ்ஸ்க்காக தான் நிறைய பேர் இந்த மாதிரி மார்ட்டல் காம்பேட் கேமே ஆடுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா அந்த கேம் உங்களுக்கு கொடுக்கும். நான் சொன்னதெல்லாம் சாம்பிள் தாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்காங்க. நிறைய அடிஷனலான கேரக்டர்ஸும் கேமுக்குள்ள கொடுத்திருக்காங்க. லைக் இந்த ஃப்ரெடி க்ரூகர், ஜேசன் ஓரஸ், டெர்மினேட்டர் மாதிரி எல்லாம் 3 vs 3 காம்பேக்ட் இந்த கேமுக்குள்ள இருக்கு. உங்க கேரக்டருக்கு யூனிக்கான ஸ்கில்ஸ், யூனிக்கான அட்டாக்ஸ் எல்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்கும். ப்ரூட்டாலிட்டி, ஃபெட்டாலிட்டி எல்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். டவர் ஈவென்ட்ஸ் கேமுக்குள்ள கொடுத்திருக்காங்க. மல்டிபிளேயரா ஆனாதாங்க ஃபன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிபிளேயரா ப்ளே பண்ணுங்க. சத்தியமா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பார்க்க போற கேம் தான் அன்கல்ட் FPS ஜாம்பி கேம்ஸ். இது இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாம்பி சர்வைவல் கேம். இந்த கேம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷன் ஜாம்பி கேம் அப்படின்ற மாதிரி அவார்ட் எல்லாம் வின் பண்ணிருக்கான். அதுவும் கிரேட்டான கேம் பிளே, நைஸ் ஸ்டோரி, ஈஸி கண்ட்ரோல்ஸ். இந்த 3 விஷயத்துக்குமே இந்த கேமுக்கு அவார்ட் கொடுத்திருக்கானுங்களா. அதனாலதான் இந்த கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த கேமை ட்ரை பண்ணேன். உண்மையாவே ஒரு வேற லெவல் ஒரு தான கேமுங்க. கேமோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். சர்வைவல் அப்படின்றது தான் கேமோட கான்செப்ட். 1 இல்ல 2 இல்லங்க 100கணக்கான மிஷன்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்கு. ஸ்டோரி லைனும் பக்காவா இருக்கும். ஜாம்பிஸ் அண்ட் பாசஸ் எல்லாம் அடிக்கடி கேமுக்குள்ள இறங்கினே இருப்பானுங்க. அதுதான் இந்த ஒரு கேமை பயங்கர என்கேஜிங்கா வச்சுக்கும். கண்ட்ரோல்ஸ் பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. ஆன்லைன் பிளேயர் வர்சஸ் பிளேயர், மல்டி பிளேயரா இந்த கேம் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். ஜாம்பிஸ் எல்லாம் சம்பவம் பண்றதுக்கு ஷார்ட் கன்ல இருந்து மெஷின் கன், M24 ஸ்னைப்பர் ரைஃபிள்னு அவ்வளவு யூனிக்கான வெப்பன்ஸ் இந்த கேமுக்குள்ள கொடுத்திருக்கானுங்க. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு யூனிக்கான ஜாம்பி கேமுங்க. உங்களை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட கன்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யூனிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்கும். சும்மா உள்ள இறக்கி விட்டு ஜாம்பியை மட்டும் கொண்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லாம சர்வைவல் பேஸ்டு கேம் பிளே கொடுத்து அதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்து கண்ட்ரோல்ஸ் மத்த எல்லா விஷயங்களுமே இந்த கேமுக்குள்ள செதற விட்டுருப்பாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற கேம் தான் ஹிட்மேன் ஸ்னைப்பர். ஹிட்மேன் கேம்ஸ் பத்தி நான் தான் சொல்லணும் இல்ல. கேம்ல நீங்க ஏஜென்ட் 47 அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான ஹிட்மேன் மிஷன்ஸ் வரும். ஒரு ஆளை கொல்ல சொல்லி உங்களை அனுப்பிடுவானுங்க. மத்த ஹிட்மேன் கேம்ஸ்ல எல்லாம் நீங்க அந்த இடத்துக்குள்ளே இறங்கி உள்ள போயிட்டு கொண்டுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஹிட்மேன் கேம் அப்படி கிடையாது. உங்க கையில ஒரு ஸ்னைப்பர் கொடுத்துருவானுங்க. அதை வச்சு நீங்க சரியா குறி வச்சு உங்களோட ஆப்பனண்ட்டை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும். அந்த மாதிரியான மிஷன்ஸை உங்களுக்கு ப்ளே பண்றதுக்கு போர் அடிக்குதுன்னா ஜாம்பிஸ் எல்லாம் சம்பவம் பண்ற மாதிரியான அந்த மாதிரியான மிஷன்ஸ் எல்லாம் இந்த கேமுக்குள்ள தரமா கொடுத்திருக்காங்க. 100கணக்கான மிஷன்ஸ் கேமுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரியான மிஷன்ஸை முடிச்சு அதுல வர காசை வச்சு உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். மொபைலுக்குன்னு இருக்கிற பெஸ்டான ஸ்னைப்பர் கேம்ஸ் லிஸ்டா போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா இந்த கேம் இருக்குங்க. நிறைய வெப்பன்ஸோட பார்ட்ஸும் உங்களுக்கு அங்கங்க கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கான வெப்பனை இந்த கேமுக்குள்ள உங்களால தரமா உருவாக்கிக்க முடியும். கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கேம் உட்காந்து ஆடினீங்கன்னா ஆடிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான அடிக்டிவ் கேம் பிளே இந்த கேமுக்குள்ள கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு மிஷன்ஸா ஈஸியா முடிச்சுட்டு போவீங்க. அப்புறம் மிஷன்ஸ் எல்லாம் பயங்கர டிஃபிகல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான ஸ்னைப்பர் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தா இருக்கும். ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற கேம் தான் லிம்போ. இந்த கேமை பத்தி தெரியாதவங்க ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். ஒரு வேற லெவல் வெறித்தனமான கேம். அப்படி என்ன ப்ரோ கேம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொன்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். இந்த கேமை நான் இது வரைக்கும் 3 டைம்ஸ் ஆவது கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு வேற மாதிரி ஒரு ஒர்த்தான கேமுங்க. லைக் கேம்ல பெருசா அந்த விஷயங்களும் இருக்காது. ஒரு பயங்கர டார்க்கான இடம். அதுக்குள்ள நிறைய பசில்ஸ் இருக்கும். சோ அந்த பசில்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும். இதுதான் சிம்பிளா கேமோட ஒன்லைனர். சோ அதை சால்வ் பண்ண கேம்ல என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பா ஒரு இடத்துக்கு மேல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு வெல் மேட் கேமுங்க. சோ இந்த கேம் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட் இண்டி கேம், பெஸ்ட் பசில் கேம், அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட கேம், பெஸ்ட் இண்டிபெண்டன்ட் கேம்னு 100க்கு மேல இந்த கேம் அவார்ட்ஸ் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சோ அவ்வளவுதான் கேமர்ஸ். இது ஒரு வீடியோ 2025ல நான் அப்ளை பண்ண பெஸ்டான கேம்ஸ்ல ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த வீடியோல இருக்கேன். இதை தவிர்த்து இன்னும் தரமான கேம்ஸ் எல்லாம் நான் இந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்த பாட்டுல
அந்த கேம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இதுக்கு பார்ட் 2 போடுறேன். சோழனப்பா கேமர்ஸ் இந்த ஒரு வீடியோ போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முக கேமர் ஷாப். வீடியோ வரேன். டாடா.